எல்லா பாரம்பரிய அரிசிகளுக்கும் இது மாதிரி நம்ம கலர் ஷார்டெக்ஸ் நெல் அறுக்கிறப்போவோ அடிக்கிறப்போவோ பார்த்தீங்கன்னா கலப்பு கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கம்பைன் ஹார்வெஸ்ட் மிஷினாக இருக்கும், அதுக்குள்ளே கண்டிப்பாக தானியம் இருக்கும். ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் கலர் ஷார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு மிஷின். இந்த பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே எப்படி உரிக்கப்பட்டு கலர் தரம் பிரிக்கப்படுது, அதாவது இந்த ஷார்டெக்ஸ் மிஷினில் எப்படி அதை கொட்டி தரம் பிரித்து எடுத்துக்கிறாங்க, நம்மளுக்கு தரமான அரிசிகளா கலப்பு இல்லாமல் அரிசியை எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவு. உரிக்கப்பட்ட அரிசியை, கருப்பு கவுனி அரிசியை பேக்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு நேராக கொட்டுறோம். கொட்டின பிறகு இது சின்ன மிஷினையும் பார்க்குறீங்க, பெரிய மிஷினையும் பார்க்குறீங்க. சின்ன மிஷின் 32 சேனல், பெரிய மிஷின் பார்த்தீங்கன்னா 64. ஸோ இப்போ 2 மிஷினையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் ஃபீட் ஆகும், இதில் ஃபீட் ஆகி கொட்டிகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொட்டிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்குற இது 2 இதில் கேமராஸ் வச்சுருப்பாங்க. முன்புறம் இருக்குது ஃப்ரண்ட் கேமரா, ஒன்று பேக் கேமரா. உள்ள இப்போ இந்த பாருங்கள், இது க்ளீன் பண்ணுது பாருங்கள். இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த சென்சார்ஸை க்ளீன் பண்ணும், ஃப்ரண்ட்டும் பேக்கும், அதாவது முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற அந்த கேமரா அந்த லைட்ஸை பாருங்கள் க்ளீன் பண்ணுது. இதுக்குள்ள நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ப்ளூ கலர் ஓஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இது பக்கத்தில் கம்ப்ரஸர் ஓடிட்டு இருக்கும். இந்த கம்ப்ரஸர்லேருந்து வர காற்றை ட்ரை பண்ணி ட்ரையான ஏரா உள்ள அனுப்பி ஷூட் பண்ணும், தள்ளி விடும். ஓகேங்களா, ஊதி விடுதுன்னு அதுதான் ஷூட்டர். அந்த தான் தள்ளி விடுறது. அதாவது தரமான அரிசி பின்னாடி விழும், தரமில்லாத அரிசி எல்லாம் முன்னாடி விழும். அதாவது கலப்பான அரிசிக்கு ஒத்த பண்பு இல்லாததெல்லாம் முன்னாடி விழும். ஸோ இதுதான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுடைய மாஸ்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இப்படிதான் ஷார்டெக்ஸ் மிஷின் ஃபங்க்ஷன் ஆகுது. இது மல்டி கிரைன் ஷார்டெக்ஸ் மிஷின். இப்படிதான் நான் உங்களுக்கு தரம் பிரித்து அரிசியை தரமான அரிசியை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அது என்ன பாஸ், கருப்பு கவுனி மட்டும் இவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்து வீடியோ பண்றீங்க, இவ்வளோ முன்னுரிமை கொடுத்து கருப்பு கவுனிக்கு வீடியோ பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கருப்பு கவுனி பத்தி தான் பேசுறீங்க. பாரம்பரிய அரிசிகள் நிறைய இருக்கு, அதை பத்தி 1 by 1 நம்ம பேசலாம். குறிப்பா அதிகமா கேட்கறது என்கிட்ட கருப்பு கவுனி பத்தி தான் அதிகமா கேட்டிருக்காங்க. நாங்களும் அந்த கருப்பு கவுனி உரிக்கக்குள்ளேயும் அந்த ப்ராசஸ் பண்ணக்குள்ளேயும் தான் அதிக நேரம் இருந்திருக்கும். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளை பூங்காரா இருந்தாலும் கருங்குருவி இருந்தாலும் எந்த ஒரு பாரம்பரிய அரிசிகளும் எப்படி உரிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பதிவுகள்ல உங்களுக்கு முழுமையா காட்டிருக்கோம். இன்னும் குறிப்பா சொல்ல போனா நெல்லை எப்படி அரிசியா மாத்தி கொடுக்குறாங்க, இது உரிக்கப்படுது தானே, இது உரிச்சு தான் கொடுக்குறாங்களா, எப்படி கொடுக்குறாங்க, செமி பாலிஸ்டா கொடுக்குறாங்களா, ஃபுல் பாலிஸ்டா கொடுக்குறாங்களா, இல்ல அன்பாலிஸ்டா கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி நீங்க கேட்குறீங்க. அதுக்குண்டான பதிவுகள் ஒவ்வொன்றா வரப்போகுது. நீங்க தரமான அரிசி தான் பயன்படுத்துறீங்களா சமையலுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தரமான அரிசி தான் வாங்கி பயன்படுத்துறோம் அப்படி கேள்வி வந்துட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ மார்க்கெட்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த கலர் ஷார்டெக்ஸ் மிஷின் எதுக்கு அப்படின்னு, நீங்கள் வாங்குற அரிசி பைகளில் எல்லாமே ஷார்டெக்ஸ் ரைஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா இது தரம் பிரிக்கப்பட்ட A1 கிரேட் ஆப்ஷன் பண்ணுவாங்க. இந்த உழவனியன் ராஜா வழியா நிறைய இந்த விழிப்புணர்ச்சி பண்ணணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு பதிவும் பண்ணுதுங்க.